ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம chat IQல இருக்க சிங்கிள் மெசேஜ் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, சிங்கிள் மெசேஜ்னா என்ன, அதில் எப்படி நம்ம மெசேஜஸை கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிங்கிள் மெசேஜஸில் நம்ம இந்த ஃப்ளோவில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மெசேஜை கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளமாக பார்த்துடலாம். அப்போ தான் ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது தான் ஃபீச்சர் என்ன பண்ணுதுன்னு புரியும். டெய்லி பிஸ்னஸில் ஒரு காமனான ப்ராப்ளம் என்னென்னா, நியூ கஸ்டமர் கால் பண்ணுவாங்க. சார் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நம்பர் சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கான்டாக்டாக சேவ் பண்ணணும், நேம் போடணும், அப்புறம் தான் மெசேஜ் பண்ண முடியும். இந்த ஸ்மால் ஒர்க்காக தான் தெரியும் பார்க்கும்போது, பட் இதுக்கு நிறையாவே என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகும். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, கான்டாக்ட் சேவ் பண்ணலைன்னு மெசேஜ் அனுப்பாமையே விட்டுருவோம். ஸோ இதுக்கான ஒரு பெட்டர் சொல்யூஷன் தான் chat IQவோட சிங்கிள் மெசேஜ். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கான்டாக்டை சேவ் பண்ண தேவையே இல்லை, வெறும் நம்பர் டைப் பண்ணினா போதும். ஜஸ்ட் உங்களுக்கு கால் வந்த நம்பரை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி டேரெக்டாகவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். எனிதிங் தட் மெசேஜ் வில் பி டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ, PDF, வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணலாம். கஸ்டமர் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ கான்டாக்டை சேவ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த இஷ்யூவும் இங்கே கிடையாது. ஸோ இதில் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கனெக்டட் டிவைசஸ் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். எந்த டிவைஸ்லேருந்து நம்ம கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறோமோ ஃபர்ஸ்ட் அந்த டிவைஸை சூஸ் பண்ணணும். தென் கான்டாக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறது, யாருக்கு நம்ம மெசேஜ் அனுப்ப போகிறோன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாக நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸலில் வச்சுருக்கிறத நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் ஒரு டிவைஸஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டிவைஸில் என்னென்ன குரூப்ஸ் இருக்கோ அந்த குரூப்ஸ் எல்லாம் வரும். அதில் மல்டிபிள் குரூப்ஸ், அதாவது மோர் தென் 10+20+ குரூப்ஸை சூஸ் பண்ணி கூட நீங்கள் அட் அ டைமில் ஒரே மெசேஜாக அனுப்ப முடியும். பிளாக் ஆகாது. ஸ்டெப் 3, மெசேஜ் டைப்பை வந்துட்டு சூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் மெசேஜா இல்லை டெம்ப்ளேட் மெசேஜா அப்படின்னு. ஓகேவா? ஸோ தென் என்ன பண்ணோம் அப்படின்னா, சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெசேஜை சூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீடியா அட்டாச் பண்ணுவோம்ல, அது வந்து டெக்ஸ்ட்டும் அட்டாச் பண்ணலாம், இமேஜஸும் அட்டாச் பண்ணலாம், PDFs, வீடியோஸ் எது வேணாலும் அட்டாச் பண்ணலாம். ஸோ இன்னொரு கொஷின் என்னன்னா, இப்போ கண்டினியூஸாக மெசேஜ் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் பிளாக் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மினிமம் டிலே, மேக்ஸிமம் டிலே அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டிலேவை பேஸ் பண்ணி மெசேஜஸ் எல்லாருக்கும் சென்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம், அதை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம், சேவ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி கூட நம்ம மெசேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேங்க்ஸ் ஹேமா. ஸோ இங்க சிங்கிள் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா, நீங்க உங்க டிவைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டிவைஸ்ல இருந்து நம்ம மெசேஜ் சென்ட் பண்ண போறோம். இங்க கான்டாக்ட்ஸ்ல உங்க எக்ஸல் ஷீட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல குரூப்ஸ்ன்றது வாட்ஸ்அப் குரூப்ஸ். இங்க கான்டாக்ட்ஸை பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு எது நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், இல்ல டெம்ப்ளேட்ஸ் அனுப்பலாம். பட் டெம்ப்ளேட்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு நம்ம தனியா பல்க் மெசேஜஸ்ன்னு வச்சிருக்கிறோம். ஸோ அது மூலியமா டெம்ப்ளேட்ஸ் அனுப்பலாம். சிங்கிள் மெசேஜஸ்ல வந்து ஜஸ்ட் ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் என்ன அனுப்ப போறோம்னா, ஃப்ரீ வெபினார் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அட்டாச்மெண்ட்டை கூடயும் இங்க அனுப்பலாம். ஸோ நான் இப்போ ஒரு அட்டாச்மெண்ட்டை ஆட் பண்றேன். இங்க டிலேஸ் வைக்கிறேன். இந்த நம்பர்ஸ்க்கு ஒரு மெசேஜுக்கும் டிலேஸ் எத்தனை 2 செகண்ட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் போகணும் அப்படின்னு டிலே செட் பண்றேன். அப்படி டிலே செட் பண்ணா நம்ம நம்பர் சீக்கிரமா பிளாக் ஆகாது. ஸோ இப்போ சென்ட் மெசேஜ் கொடுத்துட்டேன். இப்போ இங்க இருந்து சென்ட் ஆகுது பாருங்க. ஸோ இங்க 2வது நம்பரும் போயிடுச்சு. ஸோ சென்ட் டு 3 நம்பர்ஸ்க்கும் இங்க வந்துருச்சு. ஃப்ரீ வெபினார், ஃப்ரீ வெபினார், ஃப்ரீ வெபினார்ஸ். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா நம்ம சென்ட் பண்ண மெசேஜஸுக்கும் அட்டாச்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ சேம் ஆப்ஷன் நீங்க குரூப்ஸ்க்கு அனுப்பணும்னா, வாட்ஸ்அப் குரூப்புக்கு குரூப்ஸை கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் ஃபெச் பண்ணிட்டு வர்றதுக்கு. இந்த டூலோட பிளஸ் என்னன்னா, நார்மலா ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப் மட்டும் தான் நீங்க வந்து அட் அ டைம் மெசேஜ் பண்ண முடியும். பட் இந்த டூலை வச்சுட்டு நீங்க மோர் தென் 10 to 20 வாட்ஸ்அப் குரூப்க்கு சேம் மெசேஜஸ் நீங்க அனுப்பலாம். இங்க எல்லா வாட்ஸ்அப் குரூப்பும் ஷோ பண்ணுது. இப்ப நான் பர்டிகுலரா ஒரு 4-5 குரூப்புக்கு அனுப்பணும்னா அனுப்பலாம். இங்க இருந்து நீங்க குரூப்ஸோட வந்து
டெஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது ஃபில்டர் பண்ணி காட்டும். எதெல்லாம் டெஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து ஒன் பை ஒன்னா நீங்க எந்த குரூப்க்கு மெசேஜ் பண்ணணுமோ, அங்க குரூப்க்கு மெசேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்றேன். இந்த குரூப் 1, 2, 3, 4, 5, 6, 7 குரூப்ஸ் இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நான் மெசேஜ் பண்ண போறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அட்டாச்மெண்ட்ஸ் அனுப்புறேன். இங்க வந்து சென்ட் மெசேஜ் குடுக்குறேன். ஸோ இந்த டைம்ஸ் வந்து நம்ம குரூப்புக்கு சென்ட் பண்றோம். ஸோ பேக் வரேன். இந்த பாருங்க குரூப்புக்கு சென்ட் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணா நீங்க அட்டாச் பண்ண இமேஜ் பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இங்க ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 7 குரூப்புக்கும் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ தியரிட்டிக்கலா பார்த்தோம்னா இந்த சிங்கிள் மெசேஜ்ல நம்ம பர்டிகுலரா ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணி அந்த மெசேஜ் டிவைஸ்ல இருந்து நம்ம மெசேஜ் சென்ட் பண்றோம். ஸோ நம்ம நம்பர்ஸை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம டெக்ஸ்ட்டோ இல்ல பிடிஎஃப் எதனாலும் அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சிங்கிள் மெசேஜ்ல நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ண மாட்டோம். டெம்ப்ளேட்ஸ்க்கே நம்ம பல்க் மெசேஜ் தனியா வச்சிருக்கோம். ஸோ கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம மேனுவலா காப்பி அண்ட் பேஸ்ட் எக்ஸல்ல இருந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க குரூப்ஸை கிளிக்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் வாட்ஸ்அப் குரூப்பை செலக்ட் பண்ணி நம்ம அட்டாச்மெண்ட்ஸோ இல்ல மெசேஜோ சென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்க மினிமம் மேக்ஸிமம் டிலே செட் பண்றனால நம்மளுக்கு பிளாக் ஆகாது. ஸோ நீங்க நாளைக்கு மல்டிபிள் வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கு அட் எ டைம்ல சென்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன். ஸோ இதோட மெயின் இதே வந்து சென்ட் இமிடியட்லி. இங்க நீங்க வந்து டெம்ப்ளேட்ஸோ இல்ல இங்க நான் ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் போகணும் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம தனியா பல்க் மெசேஜஸ் வச்சிருக்கோம். அதுக்கு தனியா ஃபாலோ அப்னு சொல்லிட்டு ஒரு டேப் வச்சிருக்கோம். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இல்ல அந்த ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எங்களுக்கு டைரக்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.